தொடர்ந்து 4வது ஆண்டா கவர்னர் உரையை புறக்கணிச்சிருக்கார் ஆர்.என். ரவி அவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் கவர்னர் உரையுடன் தொடங்கும். அதே போல இந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னைக்கு தொடங்குச்சு. இதுல பங்கேற்பதற்காக கவர்னர் ஆர்.என். ரவி அவர்கள் காலையில 9:10 சரியா கவர்னர் மாளிகையான லோக் பவன் கலந்தாரு. 9:25 அவர் தமிழக சட்டசபைக்கு வந்துட்டாரு. அங்க அவருக்கு சபாநாயகர் அப்பாவும் சட்டசபை செயலர் அவர்களும் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்பு கொடுத்தாங்க. அதைத் தொடர்ந்து சட்டமன்றத்துக்கு உள்ளே சென்ற அவர் அங்கு இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் மற்றும் அங்கிருந்த அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களையும் சந்திச்சு எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிச்சுட்டு இருக்கிற அமைந்தார். அதைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடப்படவில்லை அப்படின்றத சுட்டிக்காட்டி கவர்னர் ஆர்.என். ரவி அவர்கள் தொடர்ந்து சட்டசபையை புறக்கணிச்சு கூட்டத்திலிருந்து வெளியேறினார். இதை தொடர்ந்து அவர் 4வது ஆண்டா தொடர்ந்து சட்டசபை புறக்கணிச்சுட்டு வெளியேறினாரு. 2022ஆம் ஆண்டு முதல் முறையா அவர் சட்டமன்ற கூட்டத்தில் கலந்துட்டார். அந்த ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் மட்டும்தான் அவர் முழுமையா படிச்சாரு, அந்த உரையை வாசிச்சாரு. அதுக்கப்புறம் நடந்த 4 சட்டசபை கூட்டத்தொடரையும் அவர் புறக்கணிச்சிருக்காரு. 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல மகளிர் உரிமை, சுயமரியாதை, பெரியார், கலைஞர், அம்பேத்கர் போன்ற வார்த்தைகள்லாம் அவர் தவிர்த்தார், படிக்கல உரையில. அதை படிக்காம அதை தவிர்த்துட்டு சட்டசபை விட்டு வெளியேறினாரு. அதுக்கப்புறம் 2024ஆம் ஆண்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடிய பிறகு தேசிய கீதம் பாடப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி அவர் வெளியேறினாரு. அதே போலவே 2025ஆம் ஆண்டும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடப்படவில்லை அப்படின்னு சுட்டிக்காட்டி வெளியேறினாரு. தொடர்ந்து 4வது ஆண்டாக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலையும் அவர் தேசிய கீதத்துக்கு பிறகு தமிழ்தாய் வாழ்த்து பாடவில்லை அப்படின்னு தொடர்ந்து 4வது ஆண்டாக சட்டசபையை புறக்கணிச்சிருக்கார் கவர்னர் ஆர்.என். ரவி அவர்கள்.